வேதாகமம்னா என்ன? சனாதனம் இல்லையா? வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாக நிற்கிற அருட்பெருஞ்சோதி, பொருட்சேரும் மறைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற அருட்பெரும் ஜோதி, பொருள் சேரும் மறைகள். மறைனா வேதம். இதெல்லாம் சனாதனத்தினுடைய அடையாளம் இல்லையா? அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே அங்கே ஆடுகின்ற தெய்வம். அம்பலத்தில் ஆடுகிற தெய்வம் யார் சார்? நடராஜர். நடராஜரை பத்தி பாடுகிறவர் எப்படி சனாதனி அல்லாம இருக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கிறேங்க, வள்ளலாரை பத்தி இவ்வளவு பேசுறீங்கல்ல, கருணை அற்ற ஆட்சி கடிது ஒளிகன்னு சொல்லியிருக்கிறாரு. அது திமுக ஆட்சியை தாண்டது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னொன்னு சொல்றேன், நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்கு. வள்ளலார் சொல்லிக்கிறார், நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்கு. ஒத்துக்கிறாரா நந்தலாலா? திக காரங்க ஒத்துக்குவாங்களா? திமுக காரங்க ஒத்துக்குவாங்களா? நாத்திகம் பேச அத்தனை பேர் நாக்கு முடை நாக்குன்னு சொன்னவர் வள்ளலாரு. நீங்க வள்ளலாரை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க. எங்க இருக்கு சனாதனம்? இந்து மதத்திற்கும் புத்தகங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இங்க முன்னால பேசுறவங்கலாம் நூற்றுக்கணக்கில் புத்தகங்களை கோட் பண்ணாங்க. மரியாதைக்குரிய சுவாமிஜி வேதங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் நிறைய கோட் பண்ணார். எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்லை, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த புத்தகங்கள் எதுவும் தெரியாதனாலேயே நான் இந்துவாக இருக்க தகுதியற்றவன் என்றும் இல்லை என்று சொல்வதுதான் இந்து மதம். நீங்க மனுஸ்மிருதியிலேருந்து ஒன்றை கோட் பண்ணி இதுதான் இந்து தர்மம் சொல்லுதுன்னா, நான் மனுஸ்மிருதி எனக்கு வேண்டாங்க, நான் ஏத்துக்கலங்க, நான் தீ வச்சு எரிப்பேன்னு சொல்ல முடியும். பைபிளை பத்தி அப்படி ஜெகத்கல்பர் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாமே புத்தகம் தான், வேர்ட் ஆஃப் காட். அதுல இருந்து அந்த புத்தகத்தை தாண்டி அவர்கள் சிந்திக்க முடியாது. நான் தவறு என்று சொல்லவில்லை, அவர்கள் மதம் அப்படி. இஸ்லாமும் அப்படிதான். அந்த குரான்ல என்ன இருக்கோ அதை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அது அந்த 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 மதங்களுடைய மரபு நடைமுறை, நான் அதை மதிக்கிறேன். ஆனால் எனது மதம் என்ன? புத்தகங்கள் அதுக்கு மதம். மனுஸ்மிருதி எவன் எழுதுனா, என்ன எழுதுனா, அதுல என்ன இருக்கு, இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதுங்க. உங்களுக்கு தாங்க தெரியுது மனுஸ்மிருதி. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் எந்த பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் மனுஸ்மிருதி புத்தகத்தை அச்சடிச்சு நோட் அடிச்சு கொடுக்கல. அதை கொடுத்தது எங்க அண்ணன் திருமாவளவன் தான். அவர் தான் மனுஸ்மிருதி புத்தகத்தை ரொம்ப பயபக்தியோட போய் எல்லாரும் கொடுத்தார். அது என்ன இருந்தா எப்படி நாசமா போறோம் எனக்கு என்னங்க? நாங்கள் இன்று நம்புவது அம்பேத்கர் ஸ்மிருதி. மகாத்மா காந்திக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவர் எந்த கோவிலுக்கு அவரை பிரார்த்தனைக்கு அழைத்தாலும் அவர் கேட்கிற முதல் கேள்வி, பட்டியல் சமுதாயத்தை இந்த கோவிலுக்குள் அனுமதிப்பீர்களா? இதுதான் அவர் முதல் கேள்வி. இல்லைங்க, அனுமதி இல்லைங்க. அப்போ நானும் வரமாட்டேன். குற்றாலத்தில் குளிப்பதற்கு கூட எஸ்சி மக்களுக்கு அனுமதி இல்லை என்று கேள்விப்பட்டு நான் குற்றாலத்தில் குளிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டார். அவங்களுக்கும் அனுமதி இருக்குன்னா தான் நான் குளிப்பேன். 3 முறை மதுரைக்கு வந்த காந்தி 3 முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதில்லை. 4வது முறை வைத்தியநாதையர் தலைமையில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா பசும்பொன் தேவர், சௌராஷ்டிரா பிரமுகர் என்எம்ஆர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இவர்களது முயற்சியில் அங்கே ஆலய பிரவேசம் நடந்த பிறகுதான் அடுத்த முறை காந்தி வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாரு. அப்போ அந்த ஆலய பிரவேசத்தை நடத்தியவர் வைத்தியநாதையர் சனாதனி. அதற்கு ஆதரவாக ஆலய பிரவேசத்தை சட்டமாக்கியவர் ராஜாஜி சனாதனி. அதற்கு ஆதரவாக இருந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் சனாதனி. எவனோ ஒரு எதிர்த்தான்னு சொல்றதை பத்தி பேசிக்கிட்டு அவனை சனாதனி சொல்ல. சனாதனத்தின் அடையாளமே இவங்க தான். இதை விட்டுட்டு யாரோ போய் சொல்லிட்டு இருக்கீங்க. மகாத்மா காந்தி 100 வால்யூம் இருக்கு. கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி 100 வால்யூம்ஸ். அத்தனை வால்யூம்லையும் அவர் திரும்ப 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 சொல்கிற ஒரு வார்த்தை, ஐ ஆம் ஏ சனாதன ஹிந்து. நான் ஒரு சனாதனி ஹிந்து. நான் சொல்லல, மகாத்மா காந்தி சொல்றாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? காங்கிரஸ் கட்சிக்காரர் KS அழகிரி சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில இருந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னா நீ மகாத்மா காந்தியை ஒழிக்கணும்னு சொல்றேன்னு அர்த்தம். இதை விட கேவலமா ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஒழிக்கணும்? மகாத்மா காந்தி ஒழிக்க போறீங்களா? டிஸ்கவரி ஆஃப் இந்துல ஜவஹர்லால் நேரு சனாதனத்தை பத்தி என்னெல்லாம் எழுதிருக்காரு தெரியுமா? காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியுமா? திமுக தெரியுமா? சனாதனன்றீங்க, அப்புறம் ஏன் கோட்சேக்கு கோயில் கட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. யாரு கட்டினா? எவனோ ஒரு மடையம் பண்ணதுக்கெல்லாம் எல்லாம் பிஜேபின்னு சொல்லுவீங்களா நீங்க? பிஜேபி காரங்க சார். இல்லங்க, உங்க பிஜேபி எம்பி பேசுறாங்க சார். கோட்சே தேசபக்தர். அப்படி இருந்தா அவரை கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ண முன்னுதாரணங்கள் நரேந்திர மோடி செய்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் தினசரி பிரார்த்தனை ஏகாத்மதா ஸ்தோத்திரத்துல நாங்கள் நினைவு கூர்ந்து வழிபடும் தலைவர்கள் பட்டியலில் மகாத்மா காந்தி பேரையும் சேர்த்து தான் நாங்கள் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் பத்தி இந்த பூஜாண்டியெல்லாம் எங்கிட்ட விடாங்க. பீகாரை பத்தி பேசினாரு. பீகார்ல கல்வி கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கு. பீகார்ல மருத்துவம் கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கு. பிறகு பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்துறீங்க. அவருக்கு எங்க போய் 400 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்க? ஏன் நீங்க உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எலெக்ஷன் அனலிஸ்ட் எல்லாம் வச்சு நடத்த வேண்டியதுன்னு அதுக்கு மாத்திரம் பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுது? காக்கா கதை சொன்னார் அண்ணன் நந்தலால், நல்ல கதை. ஆனால் காமராஜரை பற்றி அண்டங்காக்கா என்று மகத்தான தலைவனை, மனித புனிதனை, பெருந்தலைவரை விமர்சித்த கட்சி அது. நாதஸ்வரத்துக்கு நிலைய வித்வான் இல்லைன்னு வருத்தப்பட்டார். 10 வருஷம் திமுக மத்தியில் ஆட்சி இருந்துச்சு, என்னங்க பண்ணீங்க அப்போ? அது எவ்வளவு பெரிய சமூக அநீதி.
அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழனுடைய இசைக்கலைக்கு அங்கீகாரம் இல்லைன்னா 10 வருஷம், அதுக்கு முன்னால வாஜ்பாய் காலத்தில் 5 வருஷம், 15 வருஷம் வெக்கம் இல்லாம திமுக மத்தியில் ஆட்சி இருந்தது. அப்ப இதெல்லாம் நீங்க சரி செய்ய மாட்டீங்களா? 30 பைசான்றது 60 பைசா ஆச்சு, 20 பைசான்றது 40 பைசா ஆச்சுன்னு அண்ணன் ஈஸ்வரன் பேசினாரே. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. அப்ப எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. அப்போ உங்க பைக்கு எத்தனை பைசா வருதுன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. வாஜ்பாய் ஆட்சியில் அண்ணா, வாஜ்பாய் ஆட்சியில் டிஆர் பாலு இல்லைண்ணே மினிஸ்டர். அண்ணா திமுகவும் காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்ப மாநில அரசுக்கு நிதி பங்கீடு 32%. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா வந்து அடுத்த நாள்ல 2014 இருந்து 42% மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு மாற்றிருக்கிறார். 42%. ஒரு சின்ன சவாலோட முடிக்கிறேன். சனாதனத்தை ஒழிப்பதுதான் உங்கள் கொள்கை என்றால், சனாதனத்தை ஒழிப்பதுதான் உங்கள் லட்சியம் என்றால், அதை நாங்கள் திரும்ப திரும்ப செய்வோம் என்றால், இந்த மேடையில் எதிரணியில் அமர்ந்திருப்பவருக்கெல்லாம் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு சவால் விடுகிறோம். வரக்கூடிய 2024 தேர்தலில் மௌனே உங்களுக்கெல்லாம் தம்பு திராணி இருந்தால் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம், அதுதான் எங்களது கொள்கை, இது நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுட்டு நீங்கள் வந்து வாக்கு கேளுங்க.